அனைவருக்கும் வணக்கம். சோ நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. சோ ஒரே கேள்வி டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்கிட்ட கேட்கறது ஒரே கேள்வி என்னன்னா, நம்மளுடைய ஒரு கேள்வி நமக்கு பாடத்திட்டம் வந்து நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க குரூப் ஒன்ல சிலபஸ் அடிப்படையில கேட்டிருக்காங்களாங்கிறது நம்ம கேள்வி கிடையாது. சிலபஸ் அடிப்படையில கேட்டிருக்காங்க, ஆனா 10ஆம் வகுப்பு தரப்பில கேட்டிருக்காங்களாங்கிறத நம்ம ஒரு மெயின் கேள்வி. ஆனா டிஎன்பிஎஸ்சி தேர்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உறுப்பினர் ராஜர் அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து சிலபஸ் அடிப்படையில கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. என்னோட கேள்வி அது கிடையாது, கிளியரா சொல்றோம். சிலபஸ் அடிப்படையில் நீங்க கேட்டிருந்தாலுமே கூட நீங்க நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு 10ஆம் வகுப்பு தரம். அப்ப 10ஆம் வகுப்பு தரப்புல நீங்க கேள்வி கேட்கவே இல்லை. நீங்க நோட்டிபிகேஷன்ல 10ஆம் வகுப்பு தரம் மென்ஷன் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்க வராங்கன்னா ஒரு குரூப் 2 படிக்கலாமா, குரூப் 1 படிக்கலாமா, குரூப் 4 படிக்கலாமாங்கிறது அவன் பார்ப்பான். கேள்வி வந்து ஓகே 10ஆம் வகுப்பு தரம், ஓகே நான் வந்து குரூப் 4க்கு தான் நம்ம போக முடியும். சோ அதனால நம்ம அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். 100 ரூபாய் பணம் கட்டி ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம். அவனுக்கு 10ஆம் வகுப்பு தரப்புல ஒரு கேள்வி வரல. அதாவது நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த பேப்பர்ல எனக்கு கேள்வி வரல. அப்ப நீங்க சொன்ன பேப்பர்ல கேள்வி வரல, திரும்ப என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடி ரீஎக்ஸாம் வைக்கிறதே இல்லையா? நம்ம கேள்வி புரிஞ்சதே இல்லையா? 10ஆம் வகுப்பு தரப்புல நீங்க சொன்ன பேப்பர்ல கேள்வி வரல. அப்ப நீங்க மறுபடியும் வைக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் போதும். இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு 15 லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டீங்களா? ஒரு 10 லட்சம் பேர் 100 ரூபாய் பணம் கட்டிருப்போம். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய். 10 கோடி ரூபாய் நீங்க வந்து பணம் நீங்க மாணவர்களுக்கு நீங்க வாங்கிருக்கீங்க. அதுக்கு பதில் நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இதை கடந்து நீங்க குரூப் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த 10 கோடி நீங்க முறைகேடு பண்ண மாதிரி நாங்க எடுத்துப்போம். இந்த ஒரே கேள்வியே போல உங்களுக்கு மறுபடியும் வைக்கிறதுக்கு நீங்க எல்லாமே சாதிச்சிருக்காங்க. வைக்கிறேன் அவர்களே சிறிது நேரம் சுருக்கமாக பேசி முடிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த போராட்டம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்பா இதுவரைக்கும் நடந்திருக்கும் முக்கியமான காரணம் அந்த எல்லாருக்குமே வந்து நன்றி. இதுக்கு வந்து சப்போர்ட் நேரடியா இப்போ இங்க இருக்கும், அது மறைமுகமா வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த அறவழியில நடக்கக்கூடிய போராட்டம் பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கும் போது அதுக்குண்டான பதில்கள் வராத போது இறுதியா அறவழியில் செல்லக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா போகக்கூடிய கடைசி கட்ட ஆயுதம் என்ன அப்படின்னா அது ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா போராட்டம் இல்லாமல் இங்கு யாராட்டமும் செல்லாது அப்படின்னுவாங்க. அப்போ அந்த போராட்டம் மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கோரிக்கையை நம்ம வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க நம்ம வந்து அரசுக்கு எதிராக வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வரல. ஓகேவா? நம்மளுடைய கருத்தை தெரிவிக்க வந்திருக்கோம். ஓகேவா? அந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா அறவையில வந்து நம்ம வந்து கொண்டு போகணும். ஓகே, என்னென்ன கோரிக்கைகள் வந்து எல்லாருமே வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எக்ஸாம்ல வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? ஆணையத்துல வந்து நிறைய திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கும் போது இது நிறைய காலங்களை வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஆனா இந்த அளவுக்கு ஒரு போராட்டமா மாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு மேல பொறுக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணம் தான். அவனை பொறுக்க முடியாதுதான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பொறுத்து போறது. ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு மாற்றம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலத்துல வந்து மாறிதான் இருந்துச்சு. ஒரு குரூப் 4 எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், எல்லா தேர்வுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்பர் வரும்போதும் நமக்கு வந்து எவ்வளவு வேக்கன்ட் அப்படின்றத யோசிக்கிறதுக்கு முன்னாடி இதுல என்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பயம் தான் நமக்கு இருக்கும். ஓகே, இதுல என்ன மாற்றத்தை பண்ணிருப்பாங்களோ. ஓகே, அந்த மாற்ற கடைசியில என்னவா மாறுது அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமா தான் மாறுது. ஓகேவா? அதே இந்த தேர்வு அறைக்கு போகும்போது நமக்கு வந்து தடுமாற்றம் தான் வரும். ஓகே, ஆனா நம்ம கிட்ட எப்போதுமே அந்த மாற்றம் வந்து வரமாட்டேங்குது. ஓகே, 2018 படிச்சிருக்கோம், 19 படிச்சிருக்கோம், 20 இது நான் படிச்சுட்டே இருக்கிற இளைஞருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு நிலையான தேர்வு. ஓகே, ஒரு நிலையான தேர்வோடு இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிலையா வந்து அந்த போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நம்ம தேவையில்லாம ஒவ்வொரு தேர்வுக்கும் வந்து அப்ளை பண்ணும் போது வரக்கூடிய அந்த வலி வேதனைன்றது பாத்தீங்க அப்படின்னா அது சொல்ல முடியாது. ஓகேவா? அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது என்னதான் நம்ம நல்லா எக்ஸாம் எழுதினாலும் அதை முடிச்சுட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சு வரும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாத்தையும் பரவாயில்ல, இந்த எக்ஸாம் நம்ம தப்பு பண்ணிடுவோம், இது நம்ம அடுத்த வாட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஹோப் இருக்கும். ஆனா அந்த ஹோப் இந்த எக்ஸாம்ல இல்ல. அதுதான் உண்மையான விஷயம். அது இல்லாதனாதான் நம்ம இதெல்லாம் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம மேல தப்பு அப்படின்னா நம்ம இங்க உட்காந்து இருக்க மாட்டோம், நம்ம வீட்டுல படிக்கல உட்காந்து இருக்கோம். கரெக்டுங்களா? அது இல்லாத ஒரே காரணத்தினால்தான் அந்த சாட்டிஸ்பேக்ஷன் நமக்கு வந்து இந்த தேர்வுல வரல. அதான் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா உண்மையான விஷயம். ஓகேவா? அது வர வைக்கிறதுக்கு உண்டான போராட்டமா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட ஏதோ தப்பு இருக்கு நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோம். ஆனா இப்போ வந்து ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது
நம்ம கிட்ட இருக்கிற தப்பை விட இந்த வாட்டி வந்து தவறுகள் இருக்கும் போது அதை நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல வந்திருக்கும். ஓகேவா? கண்டிப்பா இந்த போராட்டம் வந்து வெற்றியணும். இந்த மறுதேர்வு அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட நம்மளுடைய போராட்டமானது சென்று கண்டிப்பா வந்து வெற்றி பாதையை நோக்கி போகணும். நம்மளுடைய கோரிக்கை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக செழிசாய்க்கணுன்ற கோரிக்கையோட என்னுடைய உரை நன்றியாக ஒருவர் திரு குபேந்திரன் அவர்கள் சிறு நேரம் சிறப்பு. அனைவருக்கும் வணக்கம். தற்போது IAS வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோருக்கும் நன்றி. ஏன்னா எல்லாருமே பேசிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பேச நன்றி ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாம் வந்ததுக்கு நேர்ல வந்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் நேர்ல வர முடியாம ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோடான கோடி மாணவர்களுக்கு நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் எதற்காக அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதுல ஒரு சில மனு கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியா வேணும்னா நீங்க வந்து மனு கொடுக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நிச்சயமா அது கிடையாது. கொஸ்டின் ஈஸியா வேணும்னு கேட்கல. எந்த பாடத்திட்டம் எந்த தரம் என்பதை நோக்கிதான் வந்து நம்ம மனு கொடுக்க போயிருந்தோம். சோ 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு பாடம் நமக்கு சொல்லலையே அப்படியே சொல்லிருக்காங்க ஒரு சிலர். 10ஆம் வகுப்பு தரம் என்றால் என்ன என்ற விளக்கத்தை முதல் கொடுக்கணும். முதல் விளக்கத்தை கொடுக்காம தரம்னா என்னன்னு சொல்லல. தரம் தரம் எது அது முதல் தரம்னா என்னன்னு சொல்லுவாங்க. சொல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஓலச்சூடுல இருந்து கேட்கறது இல்லைன்னா கல்வெட்டுல இருந்து கேட்கறது. நிறைய பேர் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு கீழடி போயிட்டாங்க போல. அங்க போய் உள்ள இருக்கக்கூடிய இடத்த எடுத்து இந்த பானையில இருந்து இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு, இது எடுத்து வைப்போம். அடுத்த குரூப் 2க்கு அப்படிதான் கேட்பாங்க. அந்த பயத்தினாலதான் இது வந்து நிக்கிறோம். நேற்று நடந்தது நாளைக்கு குரூப் 2 நடந்துட கூடாது. அது பின்னாடி அடுத்த வருஷம் குரூப் 4க்கு நடந்துட கூடாது. இது இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அடுத்த எக்ஸாம்ல சரியான பாடத்திட்டத்தின்படி சரியான தரத்தின்படி தேர்வுகளை நடத்த வேண்டும் இந்த TNPSC. இதை எல்லோரும் ஒரே குரலா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூடியிருந்தோமை தவிர்த்து வேற ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கிடையாது. யாரையும் வந்து பாத்தீங்கன்னா குறை கூறியதுக்காக வரல. இது நாளை நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது கூறியிருக்கிறோம். எல்லாருமே கரெக்டா பேசியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். ஜெயலலிதா.